ஆங்களி பங்களி எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு நீலாங்கரை பீச் வந்துருக்கோம். நீலாங்கரை பீச்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்தோன்னா வந்துட்டு 46 கிலோமீட்டர் சர்வீஸ்க்காக கொண்டாந்து கொடுத்துருந்தோம். நாங்கள் கொடுத்த டைம் வந்துட்டு காலையில் 12 மணி. ஆனால் 11 மணி தானே வீட்டை விட்டு கிளம்பணும். இல்லை, ஆமாம். அப்போ நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி. ஆனால் அவங்க எங்க அதான் விடு எது இல்லைம்மா இது இப்போதாம்மா அது உள்ளே போகணுமா? மணி பார்த்துக்கோ. ஆமாம், அது வேறு பார்க்கணும். நாங்கள் வந்தது கொடுத்தது 11 மணி. ஆனால் அவங்க ஜாப் கார்டு போட்டது வந்துட்டு 3 மணி. எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7500 வரும். 7500 அப்ராக்சிமேட்டாக வரும்னு சொல்லி சொன்னாங்க. 7500 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போயிட்டு பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு வந்திருக்கு அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக 7500. என்னென்ன மாற்றிருக்காங்க அப்படின்றத நான் போயிட்டு வந்துட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி தலைமை வீட்டுக்கு வேறு போயிட்டு போகணும். அதனால் இத்தோட நாங்கள் கிளம்புற மணி 7 மணி ஆச்சு. ஆனால் 11 மணி கொடுத்து நைட்டு 8 மணிக்கு காரை டெலிவரி எடுக்கிற ஒரே குரூப் நாங்களாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன். தர்ஸ் வந்துட்டு ஆமாம், நீங்கள் எது கடற்கரைக்கு வந்து இருந்தீங்கன்னா இதான் இந்த அம்மாட்ட வந்துட்டு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து கடலை போட்டுறதுக்காக இங்கே வரல, அமைதியாக இருந்து இயற்கையை ரசிக்கிறதுக்காக தான் இங்கே வந்தோம். இந்த சரி மக்களே, நான் ஜிபே பண்ண போகிறேன். ஓகே நண்பர்களே, என்ன ஆச்சுன்னா இந்த தெரியுதா, இது வந்துட்டு இன்றைக்கி சர்வீஸ் பண்ண நம்ம பண்ணது. இன்றைக்கி எவ்வளோ போட்டிருக்காங்க? 7500 டேக்ஸ் இல்லாமல் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸ்ரீராம் சொல்லிட்டு வீணு போட்டிருக்காங்க. இவர் கால் பண்ணிவிட்டு எடுக்கவே இல்லை. காலையிலேருந்து 1 2 நான் கொண்டாந்து கொடுத்தது 11 மணிக்கு 2:40 தான் இது ஜாப் கார்டு போட்டிருக்காங்க 2. அதுக்கப்புறம் ஜாப் கார்டு ஸ்டேட்டஸ் வந்துட்டு இன்னும் எனக்கு இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு ஷோரூம் குறை சொல்லிட்டாங்க. ஆனால் வந்துட்டு காஸ்ட் அப்ரூவல் கொடுத்தோம்னா கொடுக்க முடியல. ஏன்னா வந்துட்டு என்ன காரணம்னா, ஒரு நிமிஷம், புக்கிங் கன்ஃபார்ம்டு டிரைவர் அசைன்ட்டு. நான் வந்து கார் கொண்டாந்து நான் ஷோரூமில் டேரெக்டாக கொடுத்தேன். ஷோரூமில் டேரெக்டாக கொடுத்தேன். ஆனால் வந்து எனக்கு டிரைவர் அசைன் பண்ணி டிரைவர் ஆன் தி வந்துக்கிட்டு இருக்காரு. டிரைவர் அரைவ்டு, டிரைவர் பிக்கப் தி வெஹிக்கிள், டிரைவர் ரீச் அட் இது சர்வீஸ் ஸ்டார்டடு. அதாவது அந்த டிரைவர் போட்டு எடுத்துகிட்டு வந்த மாதிரி இங்கே. இப்போ இன்னும் கம்ப்ளீட் எனக்கு பேமெண்ட்டு கம்ப்ளீட்டட் ஆகலை. டிரைவர் வீட்டுக்கு வந்து காரை கொடுத்ததுக்கப்புறம் தான் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி. ஆனால் நான் ஷோரூமுக்கு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்களா என்ன அநியாயம் பண்ணுறாங்கன்னு. இதை மாற்றி தர சொல்லியிருக்கேன். எப்படியும் தர முடியாது. இப்போ வந்துட்டு செயல்பாட்டு முறையெல்லாம் இப்போ பண்ண வேண்டியது இருக்குது. நண்பர்களே, நான் வந்துட்டு சண்டை போடலாம் தான் பார்த்தேன். ஆனால் வந்துட்டு அவங்க கேன்சல் பண்ணிவிட்டு அந்த பிக்கப் ட்ராப் பண்ணுறாங்களே, அதுக்கு 300 வந்துட்டு அதை டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு மீதி கம்மியாக அளவு கொடுத்துட்டாங்க. அது வந்து தெரியாமல் கிளிக் பண்ணிட்டே சொல்லிட்டாங்க. சரி, ஒரு 300 தான் பார்த்துக்கலாமா அப்படின்னு சரி போனால் போயிட்டு போகுதுன்னு நினச்சி விட்டுலாமான்னு யோசித்தேன். ஆனால் நம்ம தானே கொண்டாந்து காரை கொடுத்தோம். ஆனால் அவங்க போட்டிருந்தது உண்மை. நான் அந்த இதில் உங்களுக்கு இதில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அது வந்துட்டு அவங்களே வந்து பிக்கப் பண்ணுற மாதிரி அவங்களே ட்ராப் பண்ணுற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஏன் விட்டுட்டு வந்தேன்னா, அது வந்து மாற்றிட்டாங்க. அது 300 டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. அது வேறு விஷயம். இன்னொன்று என்னென்னா, ஏற்கனவே நான் அந்த பேட்டரி கம்ப்ளைண்ட்டுக்கு வந்திருந்தேன்ல, இங்கே பேட்டரி கம்ப்ளைண்ட் வந்திருந்தேன். அப்போ வந்து அவர் தான் ஹெல்ப் பண்ணார். அந்த ஒரே காரணத்துக்காக தான் சரி பரவாயில்லன்னு விட்டுட்டு வந்தேன். இல்லைன்னா அது சொல்கிறேன், அந்த வீடியோ நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் பாருங்கள். அது என்னை ரொம்ப பாடாப்படுத்திவிட்டாங்க. ரொம்ப மன உளைச்சல் ஆகிப்போச்சு எனக்கு போன வாட்டி. அதனால தான் இந்த வாட்டி சம்பவம் செஞ்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் அப்படி பண்ணக்கூடாதுன்னு முடிவு வந்துட்டு. சரி ஓகே, நம்ம அதை விட்டுருவோம். இப்போ வந்துட்டு 40,000 கிலோமீட்ரு. அதுக்கு வந்துட்டு எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா வந்துட்டு பிரேக் ஃப்ளூயிடு, பிரேக் ஆயில் வந்துட்டு 1/2 லிட்டரு போட்டிருக்காங்க. 338 ரூபா 13 பைசா. அதுக்கப்புறம் கேஸ்கெட்னு போட்டுட்டு ஒரு 10 ரூபா 16 பைசா போட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி இல்லாமல் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் நான். அதுக்கப்புறம் எலமெண்ட்டு ஏர் கிளீனர் 262 ரூபா 71 பைசா. ஃபில்டர் ஃபியூவல், அதான் இது பெட்ரோல் ஃபில்ட்ரு, அது வந்துட்டு எவ்வளோதுன்னா 436 ரூபா. ஃபில்டர் கம் சிஎன்ஜி ஃபில்ட்ரு, அது வந்துட்டு 804. ஐயோ நண்பர்களே, சிஎன்ஜி ஃபில்ட்ரு வந்துட்டு 846 ரூபா நண்பர்களே. நான் என்ன பண்ணுவேன்? தரிசு என்ன தரிசு, நம்மளாம் என்ன வாழ்கிறதா என்னடி தனியாக பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு, அது எவ்வளோ தெரியுமா? 88 ரூபா. இப்போ இந்த வந்துட்டு இந்த பெட்ரோல் ஃபில்ட்ரோட 436 ரூபா தான். சிஎன்ஜி ஃபில்ட்ரு 846 ரூபா. அப்புறம் கான்ஸ்னு போட்டு CONS ப்ராக்கெட்டில் வந்து பெட்டுன்னு போட்டிருக்கு, அது வந்துட்டு 93 ரூபா. அதுக்கப்புறம் கூலண்டு ப்ரிமிக்ஸு கோல்டன் எல்லோ அப்படின்னு போட்டு 507 ரூபா. கூலண்ட் ஆயில் இருக்குல்ல அது. அதுக்கப்புறம் இது சிலுமலுக்கு அவனோட
க்ரீஸு கிளிப்பர். க்ரீஸு அந்த கிளிப்பெல்லாம் ஏதோ மாட்டிருக்காங்க போல இருக்கு. 33 ரூபா. அது வந்துட்டு 2 குவான்டிட்டி 66 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஏசி ஃபில்ட்ரு வேகனார் போட்டு ப்ராக்கெட்டில் இக்னிஸ் வேகனார் இக்னிஸ்னு ப்ராக்கெட்டில் போட்டிருக்கு. ஏசி ஃபில்ட்ரு வந்துட்டு ஏசி ஃபில்ட்ரு ஏசி அங்கே வந்து ஏர் கிளீனர். இங்கே ஏசி ஃபில்ட்ரு வந்துட்டு 487 ரூபா. காருக்கு சிஎன்ஜி வேகனார் காருக்கு ஏசி ஃபில்ட்ரு 487 ரூபா. அங்கே என்னது ஃபியூல் ஃபில்ட்ரு சிஎன்ஜி ஏசி. இது என்ன ஏசி ஃபில்ட்ரு தனியாக? அங்கே ஃபியூல் ஃபில்ட்ரு ஆயில் ஃபில்ட்ரு. இது எத்தனை ஃபில்ட்ரு ஐய. அப்புறம் ஸ்க்ரீன் வாஷ்னு போட்டு அது ஒரு 16 ரூபான்னு போட்டு 3 பாக்கெட்டு 48 ரூபா. 3 பாக்கெட் ஊற்றணும் போல இருக்கு அந்த இதில். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு அப்போ ஒரு நிமிஷம் சக்கரை ப்ளீஸ். பின்னாடி பாம்பு எல்லாம் இருக்குதுன்னு போதுடா ப்ளீஸ். ஒரே நாட்டு இந்த வீடியோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. ஆயில் வந்துட்டு இது இருக்குல்ல மெயினான மேஜர் நம்ம எதுக்காக கொடுத்தோம் அது வந்துட்டு செல்லு ஆயில் 0W16 எஸ்டர் பெட்ரோல் அப்படின்னு போட்டு 3 லிட்ரு 100 கிராமு. அது எவ்வளோதுன்னா 1786 ரூபா 44 பைசா. மொத்தம் வந்துட்டு டோட்டல் அமௌண்ட்டு 5866 ரூபா. எதுக்கு 4971 ரூபா. அதுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டால் 5866 ரூபா வெறும் பார்ட்ஸுக்கு மட்டும். லேபருக்கு வந்துட்டு 2090 ரூபா. அதுக்கு வந்துட்டு ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 2210 ரூபா. சரி 219 ரூபா. அதாவது ஜிஎஸ்டியோட சேர்த்து லேபருக்கு வந்து 2219. வெறும் பார்ட் மட்டும் வந்துட்டு 5866. மொத்தம் செலவு எவ்வளோன்னா 8077 ரூபா. 40,000 கிலோமீட்டர் சர்வீஸுக்கு. இதில் ஒரு 300 ரூபா நம்மளை ஏமாற்ற பார்த்தாங்க. நம்ம சுதாரிச்சுக்கிட்டோம். அந்த வீடியோ நான் சொல்கிறேன் பாருங்க. நான் பண்ணது நியாயமா இல்லைன்னு நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா வந்துட்டு நான் இன்றைக்கி சிலிம்பு எடுத்துருக்க மாட்டேன். அவ்வளோ அன்றைக்கி மன உளைச்சல் ஆளாக்கிட்டாங்க இந்த பேட்டரி போனதுக்கு. 8 மாதத்தில் பேட்டரி போச்சு. அதனால தான் வந்துட்டு சக்கரை ராசாத்தி சாரி சக்கரை. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ முடிஞ்சு. இப்போ நாங்கள் வந்து சிஎன்ஜி போகிறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கோம். தெரியுதா? சிஎன்ஜி பிரீத்தம் அன்கோ. அடுத்து நேராக பனையூருக்கு முன்னாடி ரைட் எடுத்து சோழிங்கநல்லூர் போயிட்டு நேராக வீட்டுக்கு போகணும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். நான் பேசியிருந்தால் மொக்க போட்டுக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு கேட்குற அளவுக்கு பொறுமை இருக்காது எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு அந்த பொறுமை இருக்காது. 40,000 கிலோமீட்டரில் எவ்வளோ செலவு இருக்குன்னா 8087 ரூபா. நன்றி வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீலாம் கரைக்கி நாங்க சர்வீஸ் வந்தோமே, விஜய் சார் வீட்டை நாங்க பார்க்க போனோமே, அங்க 4 போலீஸ் தான் எங்களைத்தான் உள்ள விடல, ஆனாலும் நாங்க ட்ரை பண்ணி தான் பார்த்தோமே. விஜய் சார் வீட்டு பின்னாடி சண்டையாச்சு பார்த்துடலான்னு பக்கத்து சந்துக்குள்ள நாங்க பூந்தோமே. பின்னாடி இவ்வளவு பெரிய காம்பவுண்டு வச்சிருந்தாங்க, அதுவும் பத்தலன்னு தானே சிசிடிவி வச்சாங்க. அங்க 4 போலீஸ் தான் நின்னுட்டு இருந்தாங்க, ஏன்னா செவரேறி குதிச்சு உள்ள போறாங்க. அதனால பாதுகாப்புக்கு 4 போலீஸ். அங்கே இருந்து ஒரு நாய் குறுகுறுன்னு பார்த்து ஆரியத்தான் தூக்கி கிட்டு தோலையில தான் வச்சு கிட்டு குடுன்னு விஜய் சார் வீட்டை தாண்டி ஓடிட்டோம். அங்கேதானே ஒரு ரைட்டு இருந்துச்சு, நான் ஷோரூமுக்கு போயிட்டு தான் காரை எடுத்துட்டு நாங்க கிளம்பிட்டோம். பனையூர் வழியாத்தான் நாங்க இப்ப போக போறோம், ஆனா அவரு தானே வீட்டுல தூங்கியிருப்பாரு. போனுதான் சுச்சாப்பு ஆக போது தானே எல்லாரும் போயிட்டு வேலை வெட்டிய பாருங்க.